அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, முக்கியமாக இந்த அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய தன்னார்வ குழு சொந்தங்களே, என்னோடு உங்களை சந்திப்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். முக்கியமாக இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களே, மாநிலத்தினுடைய பொதுச்செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்களே, மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த மாவட்டம் அவருடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய மாவட்டம் அண்ணன் ரமேஷ் அவர்களே, இதற்கு முன்பு மாநிலத்தினுடைய பொதுச் செயலராக இருந்து கோவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியில் அவர் மட்டுமல்ல ஒரு குடும்பம் எல்லாம் ஒரு பெரிய பங்கு வகித்திருக்கிறது அண்ணன் ஜி கே செல்வகுமார் அவர்களே, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற அலுவலகம் முழுவதையும் பொறுப்பாக பார்த்து கொண்டு அரசியல்ல தனியாக அவருக்கென்று இதற்கு ஒரு முத்திரை இருக்கிறது. கொங்கு கட்சியில் இருந்தாங்க, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய அணியில தலைவராக இருக்கிறாங்க. ஆனால் அண்ணாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்களே, தன்னார்வ குழு இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களுடைய பெயரையும் சொல்லி அன்பு பாராட்டி வாழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஆசை, எல்லோருடைய பெயரையும் சொல்வதற்கு நேரம் பத்தாது என்கின்ற ஒரே காரணத்தினால உங்களுடைய பெயரையெல்லாம் என்று சுதர்ஷன் என்கின்ற பெயரின் மூலமாக உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக இந்த தன்னார்வ குழுக்கள் எல்லாம் இணைத்து உங்களை எல்லாம் ஒரே மேடையிலே கொண்டு வந்து கிட்டத்தட்ட 28 நாட்களுக்கு மேல முழுமையாக உங்களுடைய உழைப்பை கொடுத்திருக்கிறீங்க. எனக்கு அருகில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்கள், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க, இதற்கு பின்புலமாக இருக்கிறவங்க, முதுகெலுமாக இருக்கிறவங்க, வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும், குறிப்பாக நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க பேசும்பொழுது சில விஷயத்தை நாங்க வேண்டாம் அப்படின்னு ஏன் சொன்னோம் அப்படின்னாங்க, எங்களுக்கு நேரம் இருக்கு, கேட்பதற்கு காதும் இருக்கிறது. இன்னும் ஏன்னா இத்தனை நாள் நீங்க வேலை பார்த்திருக்கீங்க, கேட்கறதுக்காகத்தான் நாங்க வந்திருக்கோம். எல்லா விஷயத்தையும் நீங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற காரணத்திற்காகத்தான். ஆர்கனைசேஷன் ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் சம்திங் கால் சீக்ரெட். அது உங்களுடைய தொழில் யுக்தி, அது நீங்கள் செய்திருக்கக்கூடிய வேலை, அது எப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னு. அதனால எல்லாத்தையும் வெளிப்படையாக பேச வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அதற்கான நேரமோ ஒரு க்ளோஸ் ரூம் டிஸ்கஷன் வரும் பொழுது நாம் அதை பேசுவோம். அக்கா அனிஷா அக்கா இங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, நிறைய விவசாய பெருமக்கள் வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இந்த தன்னார்வ குழுக்களை பொறுத்தவரை எல்லோரும் தான் என்கின்ற ஒரு தனிப்பட்ட மனிதனாக ஒரு தனிப்பட்ட வேலையோடு தங்களுடைய குடும்பத்தை எல்லாம் பார்த்து கொண்டு வாழுகின்ற அன்பு சொந்தங்கள், தேர்தல் நேரத்தில் அதையெல்லாம் மறந்து ஒரு பெரிய ஒரு இயக்கமாக கிட்டத்தட்ட 16-17 மணி நேரம் நீங்க வேலை பார்த்திருக்கீங்க. எனக்கு தெரியுதல் நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருக்கிறாங்க. சுதர்ஷன் அவங்க தொலைபேசியில சொல்லுவாங்க, ஏன்னா சப் இன்ஸ்பெக்டர் அவர் நீங்க என்ன பண்றீங்க, எப்படி உங்களுடைய கார்ல ஒரு பேனர் வந்துச்சு, எப்படி எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸை நீங்க வயலேட் பண்ணிருக்கீங்க, இண்டிவிஜுவலா நீங்க எப்படி அதை கொண்டு போகலாம், உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது, இல்ல ஒரு 10 பேர் இடத்துல சேர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா அனுமதி வாங்குனீங்களா, கட்சி அனுமதி காட்டுங்க. அது போன்று இங்க இருக்கக்கூடிய தன்னார்வ குழுக்கள் செல்லாத இடமே கிடையாது. மிக முக்கியமா காவல்துறை உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சு அதுக்கப்புறம் விட்டுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டீங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அரசியல்னா இன்னைக்கு உங்களுக்கு என்னன்னு தெரியும், அதான் உண்மை. 99% மக்கள் அரசியல்ல இருந்து தூரமா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு அரசியலை பார்த்துட்டீங்க, அருகில் இருந்து பார்த்துட்டீங்க. மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத 28 நாட்கள் உன்னிப்பா கவனிச்சிருக்கிறீங்க. ஒரு வீடு ஏறி இறங்கும் பொழுது மக்கள் வரவேற்பு எப்படி இருக்கும், சில இடத்துல வரவேற்பு இருக்காது, மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க, எல்லாம் நீங்க ரொம்ப க்ளோஸா பார்த்தவங்க தான் இந்த கோர் வாலண்டியர்ஸாக இந்த அரங்கத்துக்குள்ள அமர்ந்திருக்கிறீங்க. இப்ப அரசியலை பார்த்த பிறகு அரசியல் எப்படி இருக்கு, ஹவு இஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு கேட்டா 2 விதமான கருத்துக்கள் இங்க வரும். கிட்டத்தட்ட நிறைய பேர் அரசியல் சரியில்லை அப்படிம்பீங்க, பாலிடிக்ஸ் இஸ் நாட் குட் அப்படிம்பீங்க. கொஞ்சம் பேர் பாலிடிக்ஸ் இஸ் குட் அப்படிம்பீங்க. இந்த ஜனநாயகத்தினுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா இட்ஸ் a very slow moving. democracy is always very slow moving. ரொம்ப மெதுவா தான் அது நகருங்க. ஒரு சைனால இருக்கிற மாதிரி ஒரு 7 பேர் கொண்ட ஒரு குழு, ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி அவங்களே இருந்து ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற பேர்ல ஆட்சி நடத்துறது வேறங்க. ஒரு ஜனநாயக ரீதியில இந்தியாவை போன்ற ஒரு பெரிய நாடு, 142 கோடி மக்கள், அதுவும் குறிப்பா கோயம்புத்தூருக்குள்ள இட்ஸ் குட்டி இந்தியா மாதிரி, மினி இந்தியா மாதிரி, எல்லா மொழி பேசக்கூடிய மக்கள் சிட்டிக்குள்ள இருக்கிறாங்க, எல்லா ஜாதிகள் எல்லா மதங்கள் மக்கள் இருக்கிறாங்க, ஒருவருடைய டேஸ்டும் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒருவருக்கு ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிக்காது. நிறைய பேருக்கு ஏன் பிடிக்காதுன்னு கேட்டீங்கன்னா கற்பனையில சில விஷயங்கள் பிடிக்காது, அவங்களுக்கு உண்மை கூட தெரிஞ்சிருக்காது. ஸோ ஜனநாயகத்துல ஒரு ஓட்டும் சமம். தி பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி பாருங்க, நீங்க இந்தியாவுடைய பணக்கார வரிசையில முதல் மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு ஏழை தாயாக ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்தாலும் சரி, இருவருடைய ஓட்டும் ஒரே ஓட்டு தான். அந்த ஓட்டுல ஒரு பெரிய ஓட்டு சின்ன ஓட்டு கிடையாது. இந்த ஜனநாயகத்துல அனைவரையும் சமமாக மதிக்கிறதுனால தாங்க டெமோக்ரஸி இஸ் ஆல்வேஸ் செக். எப்பவுமே ஒரு செக் வச்சுக்கும்.
நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும். சில நேரத்தில் தப்பானவர்கள் வந்தாலும் கூட தப்பானவர்களை ரொம்ப நாளைக்கு ஜனநாயகம் விடாது. ஒரு 5 வருஷம் கொடுக்கும், மறுபடியும் அவங்கள மாத்திரும். ஸோ ஜனநாயகம் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பரீட்சை வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பரீட்சையில பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா நேரத்திலும் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்லவர்கள் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இட்ஸ் நேச்சர் ஆஃப் டெமோக்ரஸி. வாழ்க்கை மாதிரி தான். வாழ்க்கையில சில இடத்துல தோப்போம், சில இடத்துல ஜெயிப்போம். ஸோ பாலிடிக்ஸும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைஃப். அதனால் இதை பற்றி நாம் எதையும் கூட சங்கடப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துருச்சு. அதன் பிறகு குறிப்பாக இந்த வாலண்டியர்ஸ் மீட்டிங்கை நம்ம டிலே பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, முதல்ல நீங்கள்லாம் காம் டவுன் ஆகணும் அப்படிங்கிறக்காக. ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய மெசேஜ், உங்களுடைய இமெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. அதாவது உங்களுடைய அந்த கொப்பளிப்பு, உங்களுடைய ஆக்ரோஷமான அந்த ரியாக்ஷன் எல்லாவற்றையும் தாண்டி உங்களுடைய எமோஷனலான உங்க ஸ்டாண்ட், இதெல்லாமே பார்க்கறதுக்கு எனக்கே வந்து ஓகே லெட் தம் காம் டவுன், இன்னொரு 1 மாத காலம் ஆகணும் அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி வாலண்டியர் சந்திச்ச பொழுது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொன்னேன். அதை மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேங்க. அப்ரஹாம் லிங்கன், நாம் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர். we all love him. ஒரு அற்புதமான ஒரு மனிதர். லிங்கனுக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஸ்லேவரி எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் வந்து 1776 அந்த கான்ஸ்டிடியூஷன், நான் சொல்வது கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்ட பொழுது 3/5 காம்ப்ரமைஸ் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க. 3/5 காம்ப்ரமைஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. அதாவது நார்த்தும் சவுத் ஆஃப் அமெரிக்கா ஒன்னு சேர்த்தி அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவா உருவாக்கணும் அப்படிங்கிறப்போ சவுத் என்ன சொல்லுவாங்க, இல்ல எங்ககிட்ட வந்து நிறைய ஸ்லேவ்ஸ் இருக்காங்க, நார்த்ல வந்து ஸ்லேவ்ஸ் இல்ல, அங்க நிறைய ஒயிட் பீப்புள் இருக்காங்க, நம்ம ஒன்னா இணைஞ்சோம்னா ஒரு ஸ்லேவுக்கு ஒரு ஓட்டு, அங்க இருக்கக்கூடிய வெள்ளக்காரனுக்கு ஒரு ஓட்டுனா அப்புறம் பிரசிடென்ட்ஸ் எல்லாமே பெரும்பாலும் சவுத்ல தான் வருவாங்க, நார்த்ல இருந்து யாருமே பிரசிடென்ட் வர மாட்டாங்க. இது பேசிக் காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ்ல. அப்ப பெஞ்சமின் பிராங்க்லின், ஜார்ஜ் வாஷிங்டன், மேடிசன் இவங்கெல்லாம் அமர்ந்து அந்த கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சவுத்துல மக்கள் தொகை அதிகமா இருக்கு, காரணம் ஸ்லேவ்ஸ் அங்க அதிகமா இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஓட்டு சமம் நம்ம வச்சோம் அப்படின்னா பிரசிடென்ட் சவுத்ல இருந்து தான் வருவாங்க, நார்த் ஆஃப் அமெரிக்கால இருந்து யாரும் வரமாட்டாங்கறக்காக அவங்க என்ன சொன்னாங்கன்னா 5 பேர் ஸ்லேவ்ஸ் ஓட்டு போட்டாங்கன்னா அது 3 வெள்ளக்காரங்களுடைய ஓட்டாக கன்சிடர் பண்ணும் அப்படின்னு. நீங்க பாருங்க இப்படி எல்லாம் ஜனநாயகம் இருந்திருக்கு பாருங்க. தட் இஸ் கால்ட் தி 3/5 காம்ப்ரமைஸ். 5 ஸ்லேவ்ஸ் போடக்கூடிய ஓட்டு will be counted as 3 white votes. அப்படித்தான் நம்ம பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுப்போம். அமெரிக்காவுடைய some of the greatest statesmen இப்படிதான் எலெக்ட் ஆனாங்க, including the first president, second president. some of the finest people எப்படி ஓட் பண்ணாங்கன்னா செலக்ட் ஆனாங்கன்னா 5 ஓட்டை 3 ஓட்டை கவுண்ட் பண்ணாங்க. இந்த கொடுமை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 1860 வரைக்கும் போயிட்டே இருந்தது. யார் இந்த பூனைக்கு மணி கட்டுவாங்க? who will bring this slavery to an end? ஏன்னா அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்லேவரி வாஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஸ்லேவரி வச்சுக்கலாம், எந்த தவறும் கிடையாது, ஸ்லேவரிக்கு பனிஷ்மெண்ட் இல்ல. இது அப்ரஹாம் லிங்கன் முடிவு பண்றாரு, இதுக்கு நாம ஒரு மணி கட்டணும், குறிப்பாக இந்த ஸ்லேவரியை ஒழிக்கணும், நம்முடைய நாட்டில் வந்து ஒரு அடிமைத்தன்மை என்பது இருக்கக்கூடாது அப்படின்னு. அது எப்படி செஞ்சார் அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். லிங்கன் அவர்களை பொறுத்தவரை இப்ப இந்தியாவில் லோக்சபா ராஜ்யசபா மாதிரி அங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸ், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் 2 இருக்குதுங்க. ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸ்ல இது பாஸ் ஆயிருச்சு, ஸ்லேவரி அபாலிஷன் ஆக்ட், 13th அமெண்ட்மெண்ட் டு அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். இப்ப ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல பாஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்ல. சோ நேர்மையான முறையில ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல லிங்கன் அவங்க அந்த பில்லை டேபிள் பண்ணியிருந்தாங்கன்னா 5 ஓட்டுல அந்த பில் தோத்துருக்கும். அப்படின்னா மறுபடியும் ஸ்லேவரி கண்டினியூ ஆயிருக்கும். லிங்கன் என்ன பண்றாருன்னா ஓட்டை போஸ்ட்போன் பண்றாரு. சரி, போஸ்ட்போன் பண்ணோம்னா மக்கள் மாத்தி ஓட்டு போடுவாங்களா உள்ள இருக்கிறவங்க? அதுவும் நடக்கல. உடனே லிங்கனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா யார் இதுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்களோ ஒருத்தரா கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்றாங்க. நீ ஓட்டு போட்டு 13th அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணிடலாம், உனக்கு என்ன வேணுமோ லிங்கன் செய்வாரு அப்படின்னு. உனக்கு என்ன வேணாலும் கேளு, லிங்கன் செய்வாரு. கடைசியா ஜனவரி 31, 1865 1865 ஜனவரி 31 ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல ஓட் நடக்குது. அந்த ஓட்ல வந்து லிங்கன் ஜெயிச்சிடறாரு, 13th அமெண்ட்மெண்ட் த்ரூ ஆயிருது. அன்னையிலிருந்து அமெரிக்கால ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணிடுறாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, லிங்கனை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், தியோடர் ஸ்டீவன்ஸ் அப்படின்னு. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு அமெரிக்கன் அரசியல்வாதி. அவர் சொல்றாரு, இதெல்லாம் அவரால் பொறுக்க முடியல, இந்த நடந்ததெல்லாம் அவர் பாக்குறாரு. இந்த 3 மாதமாக லிங்கன் செய்யற வேலை, பேக்ரவுண்ட்ல செய்யற வேலை, லிங்கன் ஒரு கூட இருக்கவங்க எல்லாம் செய்யற வேலை, எப்படி இந்த 13th அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்றாங்கன்னு ஒரு பொறுக்க முடியாது இருந்துச்சு. அந்த சபையில பேசுறாரு, the greatest measure of the 19th century done by corruption, aided and abetted by the purest man in America அப்படிங்கிறார். அதாவது 19ஆம் நூற்றாண்டிலே கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் உலக வரலாற்றில், the greatest measure of 19th century done by corruption, corruption மூலமா செஞ்சிருக்காங்க, aided and abetted by the purest man in America. இதுக்கு பின்னாடி இருந்து இதுக்கு பலம் கொடுத்தது
அமெரிக்காவினுடைய சுத்தமான மனிதன் என்று சொல்லக்கூடிய அப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு கோல்டன் வேர்ட்ஸ். எப்படி லிங்கன் அதை வந்து கொண்டு வந்தார், அந்த 13th அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தார் அப்படின்னு. ஸோ பாலிடிக்ஸ் இஸ் எசென்சியலி காம்ப்ரமைஸ். இதை வந்து நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்திருக்கு. அப்ப போலீஸ் ஆஃபீஸரா பாத்தீங்கன்னா ஒரு டெசிஷன் எடுக்கும்போது கருப்பு வெள்ளை சரியில்லை, சரி அவ்வளவுதான், ரெண்டே விஷயம் தான். உங்க கையில் ஒரு லா புக் இருக்கு, இந்தியன் பீனல் கோட் புக் இருக்கு, பாக்குறீங்க, நீ தப்பு செஞ்சிருக்க, நீ தப்பு செய்யல, இரண்டே டெசிஷன் தான் உங்களுக்கு. ஸோ உங்க ஆபீஸ்ல இருந்து போனா 50% உங்களை பாராட்டுவாங்க, 50% உங்களை திட்டிட்டு போவாங்க. ஏன்னா 50% மட்டும்தான் நீங்க தீர்ப்பு கொடுக்க முடியும், நியாயம் கொடுக்க முடியும். ஸோ பட் நீங்க அரசியல்வாதியா மாறினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கஷ்டமான 3 ஆண்டுகள், கடந்த 3 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு 40 வயசு ஆச்சுங்க. முதல் 37 வயசு நான் டெசிஷன் மேக்கிங் சிம்பிளா இருந்த ஒரு எனக்கு கடந்த 3 ஆண்டுகளா தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கேன். பல நேரத்தில் நானே யோசிப்பேன், இந்த அரசியல் நாம் இருக்கணுமா, should we continue to be in politics, இந்த சேர்ல நாம் இருக்கணும். காரணம், உங்க மனசுல டெய்லி அந்த சஞ்சலம் இருக்கும். You have to make a lot of compromises to stay in politics, to continue in politics, to do politics. ஒரு சாதாரண மனிதனை போல எது எடுத்தெறிஞ்சு பேச முடியாது. சாதாரண மனிதனை போல வாழ்க்கையில கருப்பு வெள்ளை அப்படின்னு பார்க்க முடியாது. ஒரு சாதாரண மனிதனை போல இவன் சரியில்லை, இவன் சரின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம மேல ஒரு பிரச்சனை, நம்மளை தவறா புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னா கூட பொறுத்துக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சா நான் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பதில் மட்டும்தான் சொல்ல முடியும். அல்லது நம்மளை பத்தி அபாண்டமான குற்றச்சாட்டுகள் ஒரு பத்திரிகையில வருதுன்னா அதையும் படிக்கணும், அதுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். அல்லது கட்சிக்குள்ள நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில உங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் சொல்றாங்கன்னா அதையும் பொறுமையா கேட்டுக்கணும், அதுக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது. இந்த பக்குவம் எல்லாருக்கும் வரணும் அவசியம் இல்லை. அது பக்குவம் இருக்கிறனால நான் நல்ல மனிதர்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு யாரெல்லாம் இந்த அரசியலை பார்த்திருக்கீங்க, அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, இதுதான் உங்களுக்கு வைக்கக்கூடிய முதல் பரீட்சை. இது தி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆஃப் ஃபயர். ஏன்னா முன்னாடி சுதர்ஷன் அவங்க பேசினாங்க, ரமேஷனை வந்து அண்ணா சூப்பர், மாநகர் மாவட்டம் உங்களுக்காக தன்னுடைய கையை வரவேற்று காத்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் தலைவரே சொன்னதுக்கு அப்புறம் நாம ரெடி ஆயிட்டோம், தலைவர் வந்து ரொம்ப என்கரேஜிங்கா இருக்காங்க, நான் அரசியல்ல போய் சேரணும். இதெல்லாம் நீங்கள் அரசியல்ல சேர்ந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள். அரசியல்ல சேர்ந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள். அது பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் அடிக்கடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிஜேபி கட்சியில நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா இந்த கட்சியை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி, தேசத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய கட்சி. There is no question of somebody can make money in BJP. அதனால் இங்க எல்லோரும் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு இன்பமாக இருக்கட்டும், தனிப்பட்ட நிம்மதியாக இருக்கட்டும், தனிப்பட்ட சொத்தாக இருக்கட்டும், அது இழந்துதான் பாரதிய ஜனதா கட்சியில் எல்லாருமே பயணம் பண்ணிருப்பாங்க. நீங்க பழைய தலைவர்ல இருந்து எடுத்து பாருங்க, கடந்த ஒரு 40 ஆண்டு கால வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியில சேர்ந்து ரியல் எஸ்டேட் பண்ணி அதன் மூலமா சம்பாதிக்கலாம், இந்த கட்சியில வேலை இல்லை, இந்த கட்சியில சேர்ந்த நாள் நமக்கு யாராச்சும் வந்து கமிஷன் கொடுப்பாங்களா, இந்த கட்சியில அந்த வேலை இல்லை. அதனால இந்த கட்சியினுடைய தலைவர்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எதையாச்சும் இழந்திருப்பாங்க. they would have lost lot of things. ப்ராப்பர்ட்டியில இருந்து, சொத்துல இருந்து, நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொத்தை வித்தெல்லாம் அந்த கட்சிக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நோபலான கட்சி. அதனாலதான் அந்த கட்சி பாத்தீங்கன்னா it has got a soul. எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு ஆன்மா பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. காரணம், இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிப்பட்டவர். தன்னுடைய செல்வத்தை எல்லாம், நிம்மதி எல்லாம், பொருளை எல்லாம் இழந்து இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் அதிகமா இருக்கிறனால this party has got a spirit. அதனால இன்னைக்கு பாலிடிக்ஸ் வரணும், வாலண்டியர்ல இருந்து நான் அரசியலுக்கு நான் ஒரு கால் எடுத்து வச்சுட்டேன் வரணும்னு நினைக்கிறவங்க, முதல்ல உங்களுக்கு தேவை பொறுமை, பேஷன்ஸ். இரண்டாவது உங்களுக்கு தேவை சகிப்புத்தன்மை. மூன்றாவது உங்களுக்கு தேவை காம்ப்ரமைஸ். ஏன்னா டெமோக்ரஸியில இந்த மூன்றும் மிக மிக முக்கியம். பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும், காம்ப்ரமைஸ் வேணும். அதாவது சில விஷயங்கள் இன்னைக்கு செய்ய முடியாது, அது 2 வருஷம் கழிச்சு தான் செய்யலாம். சரி, ஓகே, 2 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம். 10 விஷயங்கள் செய்யணும்னு வருவீங்க, ஆனா 5 விஷயம் தான் இந்த வருஷம் செய்ய முடியும், அந்த விஷயம் இந்த வருஷம் பண்ணணும். இப்ப நீங்க மோடி ஐயாவுடைய பிரச்சனை யோசிச்சு பாருங்க. இப்ப நாம் பேசிட்டோம், இப்ப மோடி அவர்கள் 10 ஆண்டுகள் இந்த நாட்டை எப்படி நடத்தியிருப்பாங்கன்னு நீங்க பாருங்க. லிங்கன் அவருடைய ஒரு உதாரணத்தை சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி மோடி ஐயாக்கு எத்தனை பரீட்சை வந்திருக்கும், எத்தனை சட்டத்தை கொண்டு வரணும். உதாரணத்துக்கு ஆர்டிகல் 370 எடுத்துக்கங்க. அது முதல் எங்க கொண்டு வந்தாங்க? ராஜ்யசபால கொண்டு வந்தாங்க. ஏன்? ராஜ்யசபால நமக்கு மெஜாரிட்டி இல்ல. ராஜ்யசபால கொண்டு வந்துதான் லோக்சபாக்கே போச்சு. நம்ம லோக்சபா போய் ராஜ்யசபா போகல. அதனால் மோடி அவர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப உன்னிப்பா இன்னும் நீங்க படிக்க ஆரம்பிச்சு கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், the chair is a burden. அந்த சேர்ல போய் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா it is a burden, it is a responsibility. அவ்வளவு பேர்டன் அவர் சுமக்கணும். அந்த முகத்தில் அது காட்டக்கூடாது. அவரு அவ்வளவு பிரச்சனைகள் அவர் கையாளணும், எதிர்க்கட்சிகள் வசைப்பாடுறதை கேட்கணும். அதை தாண்டி அவருடைய இலக்கு இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை இலக்கில் அவருடைய பயணம் இருக்கு. அது எப்படி வேணாலும் மக்கள் மாத்தி பேசுவாங்க. உதாரணத்துக்கு மணிப்பூர் எடுத்துங்க. மணிப்பூர் நடந்திருக்கக்கூடிய கில்லிங்ஸ் 2004 14 வரை நீங்க எடுத்துக்கிட்டு
2014 இருந்து 24 வரைக்கும் பாத்தீங்கன்னா 10ல் 1 தான் இருக்கும். பிஜேபி ஆட்சிக்கு அதற்கு முன்னாடி நடந்த காங்கிரஸ் ஆட்சிக்கும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் என்ன வந்து இந்த மாதிரி ஆனா ஒரு ட்விஸ்ட் பண்ணி சொல்லும் பொழுது சில இடத்துல அதை பொறுமையாக கடந்து செல்ல வேண்டிய காலம் நமக்கு இருக்கு. அதே போல எதிர்க்கட்சிகள் நீங்க என்ன கொண்டு வந்தாலும் கூட அதை மாத்தி தான் சொல்லுவாங்க, இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு. அதையும் கடந்து போக வேண்டியது இருக்கு. அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இதையெல்லாம் தாண்டி தான் மோடிஜி டெலிவர் பண்ணியிருக்காரு. மோடிஜி இவ்வளவு டெலிவர் பண்ணியிருக்காரு 10 ஆண்டுகள்ல, இன்னும் 5 ஆண்டுகள் டெலிவர் பண்ண போறாங்கன்னா ஒரு அந்த சேருக்கு இருக்கக்கூடிய பர்டன், சேருக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியை தாண்டி ஒரு தேச தலைவர் மோடி என்கின்ற மனிதன் இந்திய ஜனநாயகத்தில் பெர்ஃபார்ம் பண்றார். அது இந்தியன் டெமோக்ரஸியில பெர்ஃபார்ம் பண்றது சாதாரண வேலை இல்லைங்க. அதை இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த எலெக்ஷன்ல புரிஞ்சு. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா இதை தோல்வி என்று பார்ப்பதை விட கோயம்புத்தூர்ல வெற்றி கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, அப்படிதான் நீங்க பார்க்கணும். இதை தோல்வின்னு பார்க்காது. ஏன்னா அது பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி. எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் புரிய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அதுவும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூரை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருமே இதை நாம ஒரு ஆன்மீக பயணமா தான் எடுத்தோம். ஓட்டுக்கு பணம் கிடையாது, மக்களை நேரடியா சந்திக்க போறோம், என்ன வந்தாலும் வரட்டு பார்த்துக்கலாம், தனியா நிக்க போறோம், கூட்டணி கிடையாது, நேரடியாக மக்களை சந்திக்கிறோம், மக்களுடைய வாக்க வாங்க போறோம், அதன் மூலமாக மாற்றத்தை கொடுக்கணும். இது பாத்தீங்கன்னா ஒரே நேரத்தில் மல்டிபிள் சேலஞ்ச் எடுத்திருக்கோம். ஒரு அரசியல் கட்சி ஒரு நேரத்தில் ஒழு சேலஞ்ச் எடுக்கலாம். 2024 தமிழக பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரே நேரத்தில் மல்டிபிள் சேலஞ்ச் எடுத்திருக்கோம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு வந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கக்கூடிய 4,50,000 வாக்குகளும் கூட மிக மிக முக்கியமான வாக்குகள். அந்த வாக்குகள் வந்து நமக்கு நம்பிக்கை கொடுக்குது. அது நமக்கு ஒரு நம்பிக்கை. இன்னொன்னு நான் வச்சுக்க, இது சைனீஸ் பேம்பு மாதிரி சில நேரத்தில் நம்ம இருக்கணும். இந்த சைனீஸ் பேம்பு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பீங்க, அது பார்த்தா வளரவே வளராது. நம்ம டென்ஷன் ஆகி என்னடா அது இவ்வளவு நாள் தண்ணி ஊத்துறோம், 20 நாள் ஊற்றணும், 30 நாள் ஊற்றணும், டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி ஊற்றணும், காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு ஊற்றணும். இந்த சைனீஸ் பேம்பு ஏன் வளரவே மாட்டேது? 90 நாள் தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் பேம்பு தினமும் 4 சென்டிமீட்டர் வளரும். திடீர்னு இப்படி 4 சென்டிமீட்டர், 10 நாள் கழிச்சு பார்த்தா 40 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கும். என்னையாவது இவ்வளவு பெருசு வளருது? அப்ப என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. முதல் 90 நாள் நீங்கள் ஊத்தக்கூடிய தண்ணீர்ல அதனுடைய வேர் ஸ்ட்ராங் ஆயிருக்கு. மேல வளர்ச்சி தெரியல, கீழே வேர் ஸ்ட்ராங் ஆயிருக்கு. 90 நாள் கடந்து சைனீஸ் பேம்பு வந்து 4 சென்டிமீட்டர் வளரும் பொழுது மட்டும்தான் அந்த வளர்ச்சி வெளியே தெரியுது. அதனால இன்னைக்கு நாம் வேர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதிலே நீங்கள் தெளிவாக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3ல் 1 பூத்துல நம்முடைய கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி 1வது இடத்துக்கு வந்திருக்கோம் அல்லது 2வது இடத்துல வந்திருக்கோம். அப்படின்னா 33% பூத். நல்லா யோசிப்பா, 33% பூத்துல கிட்டத்தட்ட நாம ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வந்திருக்கோம். இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய விஷயம். 68,000 பூத்துல கிட்டத்தட்ட 8,000 பூத்துல பாரதிய ஜனதா கட்சி முதல் இடத்துல வந்திருக்கு. 8,000 பூத் அவுட் ஆஃப் 68,000 பூத்துல நாம் வந்து முதல் இடத்துல வந்திருக்கோம். 68,000 பூத்துல 1/3 நீங்க எடுத்துக்கங்க, அதுல வந்து முதல் இடம் 2வது இடத்துல வந்திருக்கோம். இது ஒரு வளர்ச்சி. அப்படின்னா வேர்கள் பலமாக கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க தண்ணி ஊத்துறதை நிறுத்திட்டீங்கன்னா தப்பா போயிடும். 10 நாள் பார்த்தேன் சைனீஸ் பேம்பு வளரவே இல்லை. என்னன்னா வளரவே இல்லை, டைம் வேஸ்ட், காலைல எதுக்கு எந்திரிக்கணும், தண்ணியே ஊத்த வேண்டாம். இப்ப நாம் எல்லாரும் அந்த நிலைமையில் இருக்கோம். ஒரு வாலண்டியர்ஸா நீங்க அரசியல் கட்சி தொண்டர்கள், அண்ணே பார்த்தோம் இவ்வளவு உழைப்பு போட்டோம், கோயம்புத்தூர்ல இதுக்கு மேல உழைக்க முடியுமா? கண்டிப்பா உழைக்க முடியாது. இதுக்கு மேல வாலண்டியர்ஸ்னுடைய செயல்பாடுகள் இருக்க முடியுமா? சத்தியமா இதுக்கு மேல இருக்க முடியாது. இது இன்னும் கொஞ்சம் கட்சி வேலை செஞ்சிருக்கலாமா? சத்தியமா சொல்றாங்க, கட்சி இதுக்கு மேல வேலை செஞ்சிருக்க முடியாது. அப்ப எல்லாருமே வேலை செஞ்சு இவ்வளவுதான் வந்துச்சுங்களா, அப்ப எதுக்கு தண்ணி ஊத்தணும், கம்முன்னு இருந்துக்கலாம் அப்படின்னு? அது இல்லைங்க. நீங்க தண்ணி ஊத்துறதை நிறுத்திட்டீங்கன்னா அந்த வேர் வந்து பலமாகாது. அதனால நாம் செய்யக்கூடிய வேலை இன்னும் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். கீப் அட் இட், கீப் டூயிங். டெமோக்ரஸில சில நேரம் உங்களுக்கு கோவம் வரத்தான் செய்யும். நான் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பொழுது என்னுடைய செயல்பாடுகளும் சில நேரத்தில் உங்களுக்கு கோவத்தை வரவழைக்க கூடும். ஆனால் புரிஞ்சுக்குங்க, பாலிடிக்ஸ் இஸ் எசென்ஷியலி தி ஆர்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ்ங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா இங்க வந்து எல்லா நாளும் கத்தி எடுத்து நம்ம சண்டை போட முடியாதுங்க. சில நேரம் ஒரு காலை பின்னாடி எடுத்து வைக்க வேண்டிய சூழல் வரும் பொழுது ஒரு நல்ல தலைவனுக்கான இலக்கணம் அந்த காலை பின்னாடி எடுத்து ஒரு வைக்கணும். அது நல்ல தலைவனுக்கான இலக்கணம். எப்ப காலம் முன்னாடி எடுத்து வைக்கணுமோ அந்த நேரத்தில் நீங்க முன்னாடி எடுத்து வைக்கணும். இந்த ரெண்டையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணாம எப்பொழுதுமே 5th கியர்ல போனீங்கன்னா வண்டியில கியர் பாக்ஸ் தேஞ்சிரும். எப்பொழுதுமே 1st கியர்ல போனீங்கன்னா அந்த வண்டி ஓடாது.
ஃபிஃப்த் கியர் அப்ப ஃபிஃப்த் கியர்ல போவோம், தேர்ட் கியர்ல அப்ப தேர்ட் கியர்ல போவோம். குறிப்பாக இந்த வாலண்டியர்ஸ்க்கு நீங்க கியரை மாத்தணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நம்ம 1.5 மாசம் டிலே பண்ணிருக்கோம். ஃபிஃப்த் கியர்ல ஓடிட்டீங்க, கொஞ்ச நாள் நீங்க தேர்ட் கியர்ல இருக்கணும், கொஞ்ச நாள் ஃபோர்த் கியர்ல இருக்கணும். 2026 தேர்தலுக்கு முன்பு மறுபடியும் ஃபிஃப்த் கியருக்கு வரணும். ஏன்னா இது குறிப்பாக நீங்கள் எல்லாம் நல்லவர்கள், வாழ்க்கையை வெள்ளையாக மட்டும் பார்க்கிறோம். அரசியல்வாதிகள் வாழ்க்கையை கருப்பு வெள்ளை ரெண்டையும் கலந்து பார்ப்பாங்க. அதனால நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கறதுனால அரசியல்ல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நல்லவங்களுக்கு தான் முதல்ல பிரச்சனை வரும். ஏன்னா நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டீங்க. ஏன் நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, இது ஏன் நடக்கல, இது உடனே நடந்திருக்கணுமே அப்படின்னா ஜனநாயகம் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கும். எல்லோரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க. 10 பேர் ஓட்டு போடுறாங்கன்னா 10 பேருக்கு 10 பிரச்சனையோடு தான் வாக்குச்சாவடிக்கு வர்றாங்க. ஒருத்தருக்கு இது வேணும், ஒருத்தருக்கு அது வேணும், ஒருத்தருக்கு வளர்ச்சி வேணும், ஒருத்தவங்களுக்கு தனிப்பட்ட வளர்ச்சி வேணும், ஒருத்தருக்கு சமுதாய வளர்ச்சி வேணும், ஒருத்தருக்கு நாட்டு வளர்ச்சி வேணும், ஒருத்தவங்களுக்கு அவங்க தெருவனுடைய வளர்ச்சி வேணும். ஆனா எல்லாம் சரிதான். நீங்க இண்டிவிஜுவலா உட்கார்ந்து பாத்தீங்கன்னா அவருடைய கோணத்துல வயிற்றுக்கு உணவு இல்லாதவங்களுக்கு என்னங்க, யாரு வயிற்றுக்கு சாப்பாடு போடுறாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம். எல்லா இருக்கிறவங்களுக்கு என்ன, நாடு வளரணும். பாதி இருக்கிறவங்களுக்கு என்ன, அவங்களும் வளரணும், நாடு வளரணும். அதனால் யாரும் தப்பானவர்கள் கிடையாது. எல்லோரும் அவர்களுடைய கோணத்துல சரியானவங்க தான். அவர்களையும் அனுசரிச்சுதான் போகணும். இன்னைக்கு நாம் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு ஒரு படி 34%, 35% கோயம்புத்தூர்ல ஓட்டு வாங்கியிருக்கோம். அடுத்தது இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் ஐயா. 40%, 42, 43% போகணும். இன்னும் ஒரு அப்ராக்சிமேட்டா 450, 460 நாள்ல அசம்பிளி எலெக்ஷன் வர இருக்கு. நீங்க ஒரு குறிக்கோளை எடுத்துக்கணும். பில்டிங் எ குட் சொசைட்டி, ஒரு நல்ல சமுதாயத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் உங்கள் பகுதியில நல்ல ஒரு வேட்பாளர், நல்ல ஒரு கட்சி வரணும் அப்படிங்கிறது நீங்க தெளிவா இருக்கணும். அதையும் மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த வாலண்டியரிங் நெட்வொர்க் பாத்தீங்கன்னா, நான் சுதர்ஷன் அவர்களையும் அந்த கோர் டீமையும் ரொம்ப தொல்லை பண்ணேன். எதுக்கு தொல்லை பண்ணாங்க, இந்த மீட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நான் 2-3 விஷயம் சொன்னேன். ஒன்று, ஆனா இது ஒரு தனி மனிதனை சார்ந்தோ ஒரு வேட்பாளரை சார்ந்தோ இந்த இயக்கம் 28 நாட்கள் இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னி நீங்க அந்த வாலண்டியர் மீட் நடக்கும் பொழுது அடுத்த டிரான்சிஷனை நீங்க எடுக்கணும். அடுத்த டிரான்சிஷன் என்னன்னா, இந்த இயக்கம் சமுதாயத்தை சார்ந்த ஒரு இயக்கமாக மாற வேண்டும் என்று ஒரு பெரிய வேண்டுகோளை வைத்தேன். எங்க இருக்கக்கூடிய சுதர்ஷன் அவர்களோ நீங்கள் எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஒரு சமுதாயம் தழுவி இயக்கமாக நீங்க மாத்திருக்கிறீங்க. அது வாய்ஸ் ஃபார் கோவை என்கின்ற VOC, வாய்ஸ் ஆஃப் கோவை என்கின்ற இயக்கமாக மாத்திருக்கு. என்னுடைய அன்பான வேண்டுகோள், வாய்ஸ் ஃபார் கோவை என்கின்ற பெயரா மாத்திருக்கிறீங்க இல்லைங்களா? VOC, வாய்ஸ் ஆஃப் கோவை, VOC, வாய்ஸ் ஆஃப் கோவை. இன்னைக்கு உங்களுடைய உண்மையான வேலை என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியில நான் தவறு செய்தாலும் கூட நீங்க கேள்வி கேட்கணும். அதுதான் உண்மையான சமூக இயக்கத்துக்கான உண்மையான ஒரு இது. ஏன்னா மக்கள் உங்களை நம்பணும். ஏன்னா நீங்க முழு அரசியல் கட்சியா மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நடுநிலை தன்மை என்பது அதை இழந்து விடுவீங்க. நீங்க வாலண்டியர்ஸ் அப்படிங்கறனாலேயே உங்களுக்கு அந்த நடுநிலை தன்மை இருக்கு. ஓ இவங்கெல்லாம் நியூட்ரல், இவங்க கட்சியை சாராதவங்க நம்மள்ட்ட ஓட்டு கேட்கறாங்கன்னா உங்க மீது ஒரு தனிப்பட்ட மரியாதை மக்கள் வச்சிருப்பாங்க. கட்சியை சாராதவங்க எலெக்ஷனுக்கு கேட்கறாங்க, உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு. அதனால இந்த வாய்ஸ் ஆஃப் கோவையாக மாறும் பொழுது இதுல 2 பிரச்சனைகள் வரும். ஒன்று, நான் பாரதிய ஜனதா கட்சியில சேரணும், எனக்கு இந்த சித்தாந்தம் பிடிச்சிருக்கு, சூப்பர், ரமேஷன் அங்க இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியில இணைஞ்சு கட்சியில எசென்ஷியலி காம்ப்ரமைஸ், 5th கியர், 3rd கியர், 2nd கியர் இதெல்லாம் போட்டு கட்சியில போலாம். இல்லனே நான் கியரை குறைக்கிறதுக்கு தயாரா இல்ல, ஏன் வண்டி எப்பவுமே 5th கியர்ல தான் இருக்கும் என்று நினைப்பவர்கள் உங்களுடைய தனித்தன்மையை கொஞ்சம் கூட இழக்காம வாய்ஸ் ஆஃப் கோவையில நீங்க பயணம் செய்யுங்க. இதிலே கோயம்புத்தூருடைய வளர்ச்சி முதன்மையானதா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். காரணம், கோயம்புத்தூருடைய வளர்ச்சி நோ காம்ப்ரமைஸ். அதற்கு என்னுடைய வேண்டுகோள், பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செய்வோம் என்கின்ற நம்பிக்கையும் உறுதி வார்த்தையும் உங்களுக்கு அளிக்கிறோம். அதே நேரத்தில் சில இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வேகமாக செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதையும் நீங்க சொல்லுங்க. இன்னும் பாரதிய ஜனதா கட்சி வேகமா இருக்கணும்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா நீங்க ஐடியலிஸ்ட். இந்த சமுதாயத்தில் மாற்றம் வருவது எப்பொழுதுமே, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், இந்த முட்டாள்கள்னு சில பேர்த்த சொல்லுவோம், அவங்க மட்டும்தான் மாற்றத்தை கொடுக்கக்கூடியவங்க. மிச்சவங்க எல்லாம் ஸ்டேட்டஸ் கோயிஸ்ட். 1% இன்கிரிமெண்ட், 2% இன்கிரிமெண்ட் யோசிப்பாங்க. இந்த முட்டாள்கள்னு ஒரு டெபினிஷன் கொடுப்பாங்க. ஐயா அவரு மட்டும் தனியா யோசிப்பாருங்க. அவர் தனியா யோசிச்சனாலதான் ஒரு கலீலியோ வந்தாங்க, தனியா யோசிச்சனாலதான் ஒரு காப்பர்னிக்கஸ் வந்தாங்க, தனியா யோசிச்சனாலதான் ஒரு நியூட்டன் வந்தாங்க, தனியா யோசிச்சனாலதான் சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வந்துச்சு. அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், இது வாய்ஸ் ஆஃப் கோவையாக மாறும் பொழுதும் கூட உங்களுடைய தனித்தன்மையை இழக்காது. உங்களுடைய பியூட்டிலே தனித்தன்மை.
லாயர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், பிசினஸ் பீப்புள், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நாங்கெல்லாம். ஆனா நீங்கள் ஒன்றாக இணையும் பொழுது வாலண்டியர்ஸ். அதனால தனித்தன்மையை இழக்காம இந்த சங்கத்தை நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். காரணம், இது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இப்ப இருக்கு. முதல் பிரச்சனை, நான் மறுபடியும் வாய்ஸ் ஆஃப் கோவை ஒரு நிகழ்வுக்கு வந்து உங்களை எல்லாம் அழைத்து இதுதான் அரசியல் அப்படின்னு பேசினா அது தவறா போயிடும். இன்றிலிருந்து இது உங்களுடைய பயணம். நாங்கள் உங்க பின்னாடி நிற்போம், சைட்ல நிற்போம், முன்னாடி நிற்போம். எங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டிய வேலை உங்களுக்கு இருக்கு. நாங்க சரியா இருக்கிறோமா அப்படின்னு பாத்துக்கிற வேலை உங்களுக்கு இருக்கு. நாங்கள் எங்களுடைய சுத்தமான தன்மை இழக்கும் பொழுது நீங்கள் எங்களை தட்டி கொடுத்து நாங்கள் இருக்கின்றோம், எதற்காக பதறீங்க, சுத்தத்தை இழக்காதீங்க, நேர்மையா இருங்கன்னு சொல்வதற்கு நீங்க தேவைப்படுறீங்க. அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த சமுதாயத்தினுடைய பிரச்சனை, ஒரு சிம்பிள் வோட்டர் லிஸ்ட் டெலீஷன் எப்படி அவங்களை கொண்டு வர்றது யோசிங்க. அதுக்கு ஒரு ஆப் சிஸ்டம் வேணுமா யோசிங்க. இதெல்லாம் அடுத்த கட்டம். ஏன்னா இண்டிவிஜுவலி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். தனி மனிதனாக சமுதாயத்திற்கு நீங்கள் ஒரு பணி செய்யும் பொழுது யூ கெட் அ ஹாப்பினஸ். அது நீங்க 100 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணா கூட அந்த டேர்ன் ஓவர்ல உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காதுங்க. ஆனா சமுதாயத்திற்காக ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சீங்கன்னா உள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது அந்த வாய்ஸ் ஆஃப் கோவை மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். எங்கே சென்றாலும் வாய்ஸ் ஆஃப் கோவையினுடைய பயணம் தேசியத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் வைக்கிறேன். இந்த வாய்ஸ் ஆஃப் கோவையினுடைய பயணம் ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்காக இருக்க வேண்டும், ஒரு வளர்கின்ற கோவைக்காக இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் நாங்கள் அடுத்த பிரஸ் மீட்டுக்கு தயாராக முன்னாடி இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். எனக்கும் பெரிய ஆசை தான், உங்க எல்லாத்தையும் பாரதிய ஜனதா கட்சியில இணைக்கணும், உங்க எல்லாத்துக்கும் இப்பவே மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்கணும், உங்களை எல்லாம் மேடைக்கு கூப்பிட்டு புகைப்படம் எடுத்து பாரதிய ஜனதா கட்சியில சேர்த்திட்டோம்னா அப்பா நம்ம வேலை முடிஞ்சது, நம்மை நம்பி வந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியில இணைச்சிட்டோம்னு சொல்றதுக்கு ஆசை தான். ஆனா அந்த கதையை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேங்க. ஒரு குருவி, அந்த குருவி கூண்டில் இருக்குதுங்க. தாய் குருவிக்கு அந்த குருவியின் மீது ரொம்ப ஆசை. ஐயோ நம்ம குஞ்சு குருவி அது கஷ்டப்படக்கூடாது, நம்ம குஞ்சு குருவி பறந்துதான் போய் சாப்பாடு சேர்க்கக்கூடாதுங்கிறக்காக தாய் குருவி என்ன பண்ணுது, குஞ்சு குருவியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில மரியாதையில தினமும் சாப்பாடா கொடுக்குதுங்க. அந்த குஞ்சு குருவி சாப்பிடு, ஏன்னா அந்த இறை தேடுவதற்கான பசி இல்லாதனால தாய் கொடுக்க கொடுக்க அந்த குஞ்சு குருவி சாப்பிடுது. சாப்பிட சாப்பிட குஞ்சு குருவியினுடைய உடம்பு பெருசாயிருது. குஞ்சு குருவியினுடைய ரக்கை பார்த்தீங்க, நம்ம குஞ்சு குருவினால வாழ்க்கையில எப்பொழுதும் பறக்க முடியாது என்கின்ற உண்மை அந்த தாய்க்கு கொஞ்சம் ரொம்ப லேட்டா தெரியுது. அதனாலதான் நல்ல தாயாக இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த குஞ்சு குருவியை மூக்க வச்சு அந்த கூடுல இருந்து தள்ளி விட்டுரும். நல்லா யோசிச்சு பாருங்க, அனிமலுடைய நல்லா யோசிச்சு பாருங்க. கிராமத்துல வீடு இருக்கிறவங்க அல்லது வீட்டுக்குள்ள குருவி கூடு இருக்கிறவங்க நல்லா காலைல உன்னிப்பா பாருங்க. அந்த குஞ்சுக்கு நேரமானவுடன் தாய் தன்னுடைய மூக்கை வைத்து அந்த குருவி பறப்பதற்கு தயாராக இல்லை என்றால் தன்னுடைய மூக்கை வைத்து அந்த குருவியை தள்ளி விட்டுரும். அந்த குருவினால பறக்க முடியுங்கிற நம்பிக்கை அது வரைக்கும் இருக்காது. தாய் தள்ளி விட்டவுடன் பறக்க ஆரம்பிச்சிடும். அதனால இன்னைக்கு வேண்டா வெறுப்பாக உங்களை மூக்கிலே தள்ளிவிட வேண்டிய காரியத்தை நான் செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. காரணம், நாங்கள் சுத்தமாக இருப்பதற்கு நீங்கள் சமுதாயமாக ஒரு அரசியல் கட்சி சாராம ஒரு குழு பயணம் செய்யணும். ஒருவேளை தள்ளிவிட்ட பிறகு அந்த குஞ்சு குருவி கீழே வந்துச்சுன்னா பிடிப்பதற்கு நாங்க இருக்கோம். அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. ஆனா தைரியமா நீங்க பறக்கணும், எல்லா விஷயத்தையும் கையில் எடுக்கணும். உங்களுக்கு ஒரு விதத்திற்கு மேல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடையாளம் என்பது உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய வளர்ச்சியை அது பாதிக்கும். நீங்கள் நடுநிலைமையாக தனித்தன்மையாக நாங்கள் எந்த கட்சியும் சாராம இருக்கோம் அப்படின்னு நீங்க சொன்னாதான் மக்களுக்கு உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் எப்பொழுதும் வரும். அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியில் எப்ப வேணாலும் இணைஞ்சுக்கலாம். தள்ளிவிட்ட பிறகு மறுபடியும் பறக்காம யாராச்சும் கீழே வந்தா தாங்கி பிடிப்பதற்கு நாங்கள் இருக்கும் பொழுது பயம் எதற்கு உங்களுக்கு? அதனால் நல்ல ஒரு கோவையை, நல்ல ஒரு பாரதத்தை உருவாக்குவதற்கு நாம் பாடுபடுவோம். ஏன்னா எசென்சியல் ஆஃப் வாலண்டியரிங்கே பாத்தீங்கன்னா அப்படித்தான். ஒரு தனி மனிதனாக நாம் சேர்ந்தாலும் கூட அது ஒரு இயக்கமாக, குழுவாக அது மாற வேண்டும். அது காலத்தினுடைய கட்டாயம். எப்பொழுதும் நாங்கள் உங்களுக்காக இருக்கின்றோம். தனிப்பட்ட முறையில எப்பொழுதும் நான் இருக்கின்றேன். எப்பொழுது எங்கே கூப்பிட்டாலும் ஓடோடி வருகின்றோம். ஆனால் சமுதாய பிரச்சனையை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தவறு செய்தாலும் கூட தட்டி நீங்கள் கேட்க வேண்டும் என்கின்ற அன்பான அறிவுரை கொடுத்து வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் மறுபடியும் நன்றி தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தன்னார்வ குழு சார்பாக
அருமை சகோதரர் சுதர்ஷன் அவர்கள் மூலமாக உங்களுக்கு என்னுடைய 2 கரம் பணித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், ஒரு தனி மனிதனாக நீங்க வந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு குடும்பமாகத்தான் நாம் இங்கிருந்து பிரிந்து செல்லுகின்றோம். இந்த குடும்பம் எப்பொழுதும் இருக்கும். தொடர்ந்து நாம் பயணம் செய்வோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பணியை நீங்க மறந்துடாதீங்க. சமுதாயத்தை